பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அவலம் யரவ் அன்னா நசூக்குல் மாஅ இலல் அர்தில் ஜுருஸி. வறண்டு போன பூமியின் பக்கமாக மேகங்களின் மூலமாக தண்ணீரை நாம் ஓட்டிக்கொண்டு செல்வதை அவர்கள் பார்க்கவில்லையா? ஃபனுஹ்ரிஜு பிஹி ஸரஅன் தாக்குலு மின்ஹு அன்ஆமுஹும் வ அன்ஃபுஸுஹும். அந்த தண்ணீரை கொண்டு இவர்களும் இவர்களுடைய கால்நடைகளும் எதை சாப்பிடுகிறார்களோ அந்த பயிர்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். அஃபலா யுப்சிரூன், இதை இவர்கள் ஆராய மாட்டார்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, மேகங்கள் மூலமாக அல்லாஹ் பூமியிலே மலையை அல்லாஹ் பெய்ய வைக்கிறான். அந்த மலையின் காரணமாகத்தான் நதிகளிலும் ஆறுகளிலும் அருவிகளிலும் ஊற்றுகளிலும் தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீரை பூமியினுடைய நாலாபுறங்களிலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரவி செல்ல செய்கின்றான். கடல் வரையிலும் அந்த தண்ணீர் போய் சேருகிறது. அந்த தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, காய்ந்து போன பூமியை, வறண்டு போன பூமியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செழிப்பான பூமியாக அல்லாஹ் தஆலா ஆக்குகின்றான். அதற்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை நேற்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. எகிப்தில் இருக்கக்கூடிய நைல் நதி இருக்கின்றதே, அது எத்தோப்பியாவில் இருந்து கிளம்பிதான் அந்த நைல் நதி வருகிறது. எத்தோப்பியாவிலே பெய்யக்கூடிய மழையின் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய செம்மண்ணை எல்லாம் அடித்து கொண்டு அந்த நைல் நதி செங்கடலாக மாறி அங்கே இருந்து வந்து அது எகிப்தை சேருகிறது. எகிப்திலே வந்து சேரும்போது அந்த செம்மண் கலந்த அந்த தண்ணீர் அங்கு உள்ள விவசாயத்திற்கு நல்ல ஒரு நீர்ப்பாசனமாக மாறி அங்கே நல்ல அமோகமான விளைச்சல்கள் ஏற்படுகிறது. இது அந்த ஹக்கீமோ கரீம் மன்னானோ ரஹீமுடைய அருளாக இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை நேற்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அந்த தொடரிலே வேற ஒரு செய்தி அறிவிப்பில் இருக்கிறது. எகிப்து இருக்கிறதே, இஸ்லாமியர்களுக்கு எப்பொழுது வெற்றியானதோ அப்போ அந்த நேரத்திலே விளைச்சல், அதாவது விதைக்கக்கூடிய காலம் வருகிற போது ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் மக்கள் வந்தார்கள். மக்கள் வந்து சொன்னார்கள், எங்களுடைய பழைய பழக்க வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் விதைக்கக்கூடிய காலம் எப்போ வந்து விடுமோ அப்போ தண்ணீர் தேவை இருக்கும். அதனால் நைல் நதியில் நாங்கள் ஒரு பலியிடுவோம், ஒரு பலி கொடுப்போம். அந்த பலி கொடுத்ததற்கு அப்புறமேல தான் நைல் நதியிலே தண்ணீர் பெருகும், விவசாயம் அமோகமாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தினுடைய 12வது நாளிலே ஒரு வயதுக்கு வந்த கன்னி பெண்ணை அந்த பெண்ணுடைய தாய் தந்தையர்களிடத்தில் விலை பேசப்படும். அந்த தாய் தந்தையர்களுக்கு அந்த பெண் வந்து ஒத்த பிள்ளையாக இருக்கணும், ஒரே பிள்ளையாக இருக்க வேண்டும். ஜோ அப்னே மா பாப் கோ எக்லோத்தி ஹோ, ஒரே பிள்ளையாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பெண் பிள்ளைய அந்த பெண்ணுடைய தாய் தந்தையர்களிடத்தில் விலை பேசப்படும். அந்த தாய் தந்தையர்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி அந்த பெண்ணுக்கு நல்ல உயர் ரகமான ஆடைகளை உடுத்தி ஆபரணங்களை உடுத்தி அந்த பெண்ணை அலங்கரித்து நைல் நதியில் தூக்கி போட்டுருவோம். அவள் செத்து போயிடுவாள். அதுக்கப்புறம் மேலே பார்த்தோம்னா நைல் நதியில் பயங்கரமான தண்ணி ஓடும், விவசாயம் நல்லா அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள விவசாயிகள் எல்லாம் வந்து தளபதி, எகிப்தை வெற்றி கொண்ட தளபதி ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வந்து சொன்னாங்க. அப்போ அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது என்ன மூட பழக்கம், இது என்ன முட்டாள்தனமான ஒரு சடங்கு. ஒரு பெண்ணை பலியிடுவதனால தான் நைல் நதியில் தண்ணி வருமா? இஸ்லாம் இதற்கெல்லாம் அனுமதி கொடுக்கவில்லை.
இஸ்லாம் இப்படிப்பட்ட பழக்கங்களை எல்லாம் அழிப்பதற்காகத்தான் இஸ்லாம் வந்தது. கண்டிப்பாக இந்த வருடம் நீங்கள் இந்த மாதிரி பலி எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணான். எவனாவது பலியிட்டீங்க உழைச்சி கொடுவேன் அப்படி சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணான். அதே மாதிரி பலி கொடுக்கப்படலை. பலி கொடுக்காததுனால அந்த நைல் நதியில் தண்ணீர், விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வரல. அந்த மாதம் முடிந்தது, ஆனால் தண்ணீர் வரல. தண்ணி வராமல் விவசாய நிலங்கள் எல்லாம் காஞ்சு போச்சு. மக்கள் நினைச்சாங்க, இனி முஸ்லீம்களுடைய ஆட்சி தான் எகிப்தில், இனி நம்ம இங்கே வாழ முடியாதியா அப்படின்னு சொல்லி எகிப்தை விட்டுட்டு நம்ம போயிடலாம் வெளியில் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அங்கே உள்ள விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தை விட்டுட்டாங்க, எல்லாம் எகிப்தை காலி பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது எகிப்தை வெற்றி கொண்ட அமர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எண்ணம் வந்தது. அவங்க தர்பார் ஹிலாஃபத் கோ இஸ்ஸே முத்தலி ஃபர்மாத்தே, அவர்கள் என்ன செஞ்சாங்க, அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. கலீஃபத்துல் முஸ்லிமீன், அமீருல் மோமினீன் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நடக்கு. அவங்களுக்கு விஷயத்தை எல்லாம் கடிதத்தில் எழுதி அனுப்புனாங்க. அப்போ அவர்களுக்கு பதில் கடிதம் அமீருல் மோமினின் இடத்துல இருந்து வருகிறது. அமர் இப்னுல் ஆஸ் அவர்களே, நீங்கள் எது செய்தீர்களோ நல்லதே செய்தீர்கள். உங்களுக்கு நான் அனுப்பக்கூடிய இந்த கடிதத்திலே நான் நைல் நதியின் பேரிலே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன். அதை அந்த நைல் நதியில் கொண்டு போய் போடுங்க அப்படி சொல்லி இப்படி அமீருல் மோமினின் எழுதியிருந்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த கடிதத்தை பிரித்து படித்து பார்க்கும்போது அதில் என்ன எழுதியிருந்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொன்னால், இந்த கடிதம் அல்லாஹ்வின் அடியான் அமீருல் மோமினின் உமரின் புறத்திலே இருந்து மிஸ்ரவாசிகளினுடைய நைல் நதியின் பக்கமாக எழுதப்படும் கடிதம். அந்த ஸலவாத்துக்கு பின்னால் நீ உன்னுடைய விருப்பத்தின் பேரிலே ஓடுகிறாய் அப்படின்னு சொன்னால், நீ ஓட வேண்டாம், நீ ஓட வேணாம், நீ அல்லாஹ் வாஹிதுல் கஹ்ஹார் உன்னை ஓட்டுகிறான், உன்னை ஓட வைக்கிறான் அப்படின்னு சொன்னால், நாங்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல துஆ செய்கிறோம், நீ ஓட வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதியிருந்தாங்க. இப்போ அந்த கடிதத்தை கொண்டு போய் அமீர் அஸ்கர்னே தரியாயை நேல் மே டால் தியா. தளபதி அமர் இப்னுல் ஆஸ் என்ன செஞ்சாங்க, கொண்டு போய் அந்த நைல் நதியில் போட்டாங்க. போட்டால் ஒரு இரவு கூட கழியவில்லை, அதுக்குள்ளே பார்த்தா நைல் நதியில் 16 முழம் தண்ணி ஓட ஆரம்பித்து விட்டது. 16 முழம் தண்ணி ஓடுது. 16 முழம் தண்ணி ஓடி எகிப்திய பூமியை எல்லாம் அது ஈரப்பசமாக ஆக்கிவிட்டது. இங்கே உள்ள நிலைகள் மாறி போச்சு, வறட்சிகள் நீங்கி போச்சு, எல்லாம் பச்சை பசுமையாக விளைய ஆரம்பித்து விட்டது. அதுக்கப்புறமேல அந்த நைல் நதி அது எப்பையும் போல அது ஓடிக்கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் எந்த சடங்கை அவர் செய்து கொண்டு இருந்தார்களோ அந்த சடங்கு செய்யப்படுவது கிடையாது. நைல் நதி எப்பையும் போல தான் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இஸ்லாம் அந்த சடங்கை அழித்து போட்டது. இப்படி வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது. மலையை கொடுப்பவன் அல்லாஹ், அல்லாஹ் தான் மலையை கொடுக்கிறான். அல்லாஹ் தஆலா அதை தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். மலை என்ன எவன் அப்பா விட்டு சொத்தும் கிடையாது, அது அல்லாஹ் விட்டு சொத்து, அது அல்லாஹ் கொடுக்குறான் மலையை. பலி கொடுத்தா தான் தண்ணி வரும், அதெல்லாம் என்ன பழக்கம்? அல்லாஹ் அதை தான் சொல்கிறான். அவலம் யரவ் அன்னா நஸூகுல் மாஅ இலல் அர்தில் ஜுருஸி, வறண்டு போன பூமியின் பக்கமாக மேகங்களின் மூலமாக தண்ணீரை நாம் ஓட்டிக்கொண்டு செல்வதை அவர்கள் பார்க்கவில்லையா? அந்த தண்ணீரினால் நுஹ்ரிஜு பிஹி ஸரஅன் தாக்குலு மின்ஹு அன்ஆமுஹும் அன்ஃபுஸுஹும், இவர்களும் இவர்களுடைய கால்நடைகளும் சாப்பிடக்கூடிய பயிர்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். அஃபலா யுப்ஸிரூன், இதெல்லாம் இவர்கள் ஆராய மாட்டார்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்லுகிறான். இது மாதிரி குர்ஆன்ல நிறைய ஆயத்துகள் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் குர்ஆன்ல இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் பேசும்போது ஃபல்யன்துரில் இன்சான் இலா துஆமிஹி அன்னா சபப்னல் மாஅ சப்பா ثم شققنا الأرض شقا فأنبتنا فيها حبا وعنبا وقضبا وزيتونا ونخلا وحدائق غلبا وفاكهة وأبا
மதால்லக்கும் வலியனாமிக்கும். அந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் சொல்லுவான், மனிதன் தன்னுடைய உணவை பார்க்க வேண்டாமா? உணவை பார்க்கட்டும். எந்தொரில் இன்சானிலா தாமி, அது எப்படி வருகிறது? மலையை நாமே இறக்கினோம், பூமியை நாமே பிளக்கச் செய்தோம், அந்த பூமியிலே இருந்து வித்துக்களை வர வைத்தோம், வித்துக்களை வளர வைத்தோம், அதிலே இருந்து வித்துக்களை வர வைத்தோம், பழங்களை வர வைத்தோம். இது மாதிரி அல்லாஹ் நிறைய அப்படியே சொல்லி காட்டுறான். அதே மாதிரி தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுவார்கள், ஜுருஸ் அப்படிங்கிறது இருக்கிறதே, இலல் அருதில் ஜுருசி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஜுருஸ் அப்படிங்கிறது எந்த பூமி அப்படின்னு சொன்னால், எந்த பூமியில் தேவையான அளவு மழை கிடைக்கலையோ அந்த பூமிக்கு தான் ஜுருஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வானம் பார்த்த பூமிக்கு ஜுருசுன்னு சொல்ல மாட்டாங்க. இது ஆற்று பாசனம், குளத்து பாசனம், கிணத்து பாசனம், இந்த பூமிக்கு தான் ஜுருஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். லமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஜுருஸ் அப்படிங்கிற பூமி இருக்கிறதே யமன் தேசத்திலே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மாதிரி ஊர் வறண்டு போன பூமி யமன்லையும் அது சிரியாவிலேயும் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்னு சயீத் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பூமி இருக்கிறதே, எந்த பூமியில் விவசாயம் செய்ய முடியலையோ அந்த பூமிக்கு சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா இதையத்தான் குர்ஆனில் அந்த யாசீனில் அல்லாஹ் சொல்லும்போது, வாயத்துல் லஹுமுல் அர்துல் மைத்தத்து அஹ்யைனாஹா, இறந்து போன பூமி அவர்களுக்கு அத்தாட்சி. அதாவது வறண்டு போன பூமி, ஒன்றுமே விளையாத பூமி, அதில் மழையை பெய்ய வைத்து அல்லாஹ் சொல்கிறான், அஹ்யைனாஹா, அதை நாம் உயிருள்ள பூமியாக நாம் ஆக்குகிறோம், அது அவர்களுக்கு அத்தாட்சியாக இருக்கிறது அப்படி சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவான். ஸோ அதை தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலேயும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவலம் யரவன்னா நஸூகுல் மாஅ இலல் அர்தில் ஜுருஸ், வறண்டு போன பூமியின் பக்கமாக மேகங்களின் மூலமாக தண்ணீரை நாம் ஓட்டிச் செல்வதை அவர்கள் கவனிக்கவில்லையா? வனுஹ்ரிஜு பிஹி ஸர்அன் தாக்குலு மின்ஹு அன்ஆமுஹும் வ அன்ஃபுஸுஹும், அந்த தண்ணீரை கொண்டுதான் இவர்களும் இவர்களுடைய கால்நடைகளும் சாப்பிடக்கூடிய பயிர்களை நாம் வெளிப்படுத்துகிறோம். அஃபலா யுபஸிரூன், இதை இவர்கள் ஆராய மாட்டார்களா என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். பிறகு அல்லாஹ் தஆலா வயக்கூலூன மதா ஹாதல் ஃபத்ஹு இன் குன்தும் சாதிகீன் குல் யௌமல் ஃபத்ஹி லா யன்ஃபஉல் லதீன கஃபரு ஈமானுஹும் வலா ஹும் யுன்தரூன், அந்த ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா கியாமத் நாளை எதிர்பாருங்கள் அப்படி சொல்லி அல்லாஹ் சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லுவான். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.